ரவி வந்துட்டு இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முத்துவையும் மீனாவையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு விஜயா சொல்கிறாங்க, இவங்க சிறந்த ஜோடின்னு கப்புலாம் வாங்க மாட்டாங்க, ஆனால் சிறந்த சண்டை போடுற ஜோடி யார் அப்படின்னா அது இவங்களுக்கு தான் தருவாங்க, அதில் வேணால் கலந்துக்கலாம், அதில் வேணால் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, ஏன் ஆண்டி அவ்வளோ சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் முத்து வந்துட்டு மீனாவுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க, மீனாவும் முத்துவுக்கு கார்லாம் வாங்கி தர்றாங்கல்ல, அப்படி தான் போகும், சண்டை போட்டாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இவங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போடுறதுல வேணால் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, என்ன மீனா இதில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயமாக இருக்குதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு, எங்களுக்கு ஏன் பயம் அப்படின்னு, இல்லை தோற்றுருவீங்கன்னு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, ஏம்மா இதில் என்னென்னதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்க மனோஜ் சொல்கிறாங்க, கிரியேட்டிவாக ஏதாவது கேட்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா படிச்சிருந்தாதாம்மா தெரியும், படிக்கலைன்னா அதை பற்றி என்னன்னு தெரியாது, கேள்வி ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துவுக்கு கோவம் வந்துடுது. உடனேவா, டே இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் என்ன சும்மா பார்க்கில் போய் படுத்து கிடந்தவன் வெட்டி வேலை பண்ணுறவனுக்கு வேணால் கொடு, நான் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு இது தேவை கிடையாது, இந்தாடா ரவி இந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுத்துட்றா, எனக்கு தேவையில்ல இந்தா இருக்கேன்ல அவனுக்கு வேணால் கொடு அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து முத்து சொல்கிறாங்க. உடனேவா நம்ம ரவி சொல்கிறாங்க, இல்லைடா இதில் ஜெயிச்சா 1 லட்ச ரூபா பரிசு வேறு கிடைக்கிது, நீ கலந்துக்கோடா, அது வின் பண்ணுறோமோ இல்லையோ கலந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. என்னது 1 லட்சமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜும் ரோகிணியும் அந்த இதில் ஃபார்மில் பார்க்குறாங்க, ஆமாம் 1 லட்சம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு, ஆமாங்க 1 லட்சம் தான் போட்டிருக்கு அப்படிங்காங்க. ரோகிணி சொல்கிறாங்க, மீனா இதிலலாம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா வின் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அதனால் நீங்கள் இதில் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா நீங்கள் பயந்து வேறு இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் இதில் கலந்துக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு, இல்லைங்க நம்ம இதில் கண்டிப்பாக கலந்துக்குருவோம், ஜெயிக்கிறோமோ தோக்கணுமோ அது அப்புறம் பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜோடி தான் பெஸ்ட்டுன்னு இந்த உலகமே சொல்லுதில்ல, அப்புறம் என்னத்துக்கு இவங்கெல்லாம் சொல்லணுன்ட்டு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க முத்துவை. உடனே விஜயா வந்துட்டு, ஆமாம் இதுகெல்லாம் எங்கே போய் ஜெயிச்சு கிழிச்சிட்டு வருங்க, இது சும்மா இப்படியே பேசிக்கிட்டே கிடக்க வேண்டியதான், 2 நாள் நல்லா இருக்குங்க, 4 நாள் சண்டை போட்டுக்கிட்டு கிடங்க, இதுக்கு வேறு பெஸ்ட்டு ஜோடி வாங்க லூசு கழுதைகளா அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு ரோகிணியாக மனோஜிட்டேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான்ப்பா பெஸ்ட்டு ஜோடியாக வின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வருவீங்க பாருங்கள், நீங்கள் 2 பேரும் தான் பொருத்தமாகவும் இருக்கிறீங்க, என்ன 2 பேரும் தான் நல்லா படிச்சிருக்கீங்க வேறு, அதை நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் மனோஜும் பார்த்து சொல்கிறாங்க. மனோஜுமே, ஆமாம்மா நாங்கள் தான் வின் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் நான் வின் பண்ணிவிட்டு கப்போடையும் 1 லட்ச ரூபா பரிசு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் பிஸ்னஸ் பாதிக்குமேன்னு பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, ஏன்டா 1 நாளில் என்னடா ஆகப்போகுது, போயிட்டு தான் வாயேன்டா, அவன் முன்னாடி நீ அசிங்கப்படுறதுலே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரோகிணி, மனோஜ் நம்ம எங்கேயும் போனதே இல்லைல்ல, இதில் நிச்சயம் கலந்துக்குருவோம், இதில் வேறு இவங்க 3 பேரும் கலந்துக்கிறாங்களா, அதில் நம்ம எப்படியாவது பெஸ்ட்டை போட்டு நம்ம பெஸ்ட்டு ஜோடின்னு கண்டிப்பாக நம்ம காட்டணும் இவங்களுக்கு, அதை வச்சே இவங்க வந்து வாய் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று அதில் 1 லட்ச ரூபா பரிசு கிடைக்குதுல, அதை வச்சு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறலாம், அதனால் வா நம்ம பிஸ்னஸ்க்கு அது யூஸாக இருக்கும், அது வேறு நம்ம பிஸ்னஸை பற்றி விளம்பரமும் செஞ்சுக்கலாம், நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் நம்மளை பற்றி நிறையா பேர்த்துக்கு தெரியும், நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் ஐடியாவும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம மனோஜை கூப்பிட்டுட்டு போகிறாங்க.
கூப்பிட்டு போனோடனே விஜயாவும் ஆமாடா ரோகிணி சொல்கிறது கரெக்டு தான், ரோகிணி சொல்கிறத கேட்டுட்டு அதுபடி நடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் கையெழுத்தும் போட்டுறாங்க. நம்ம மீனாவும் முத்துவும் அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் நீ கண்டிப்பாக கலந்துக்கோடா, நீ கண்டிப்பாக வின் பண்ணுவ, வின் பண்ணுற இது பண்ணுற அப்படின்ற விட நீ அதில் கலந்துக்கோ, அப்போ தான் மீனா பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிறோம், உன்னை பற்றி மீனாவுக்கும் நிறையா புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்கும், அதனால் நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க.